வானவில் சிறகுகள். ஒரு காலத்தில் பனி மூடிய மலை கிராமத்தில் ஒரு சிறுமி இருந்தாள். அவள் பெயர் ஆர்யா. ஆர்யா எப்போதும் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கும். நான் ஒரு நாள் பறக்கணும் என்று அவள் கனவு காண்பாள். ஒரு நாள் காலை பறவைகள் பாடியபடி பறந்து கொண்டிருந்த போது ஒரு பொன்னிறம் பறவையோடு அவள் பேசினாள். அந்த பறவை சொன்னது, ஆர்யா, உன் கனவுகள் உண்மையாகும். நீ நம்பிக்கை வைப்பாயா? அவள் சிரித்தாள். நான் நம்புறேன். அவள் தன் சிறிய பையில் உணவு, தண்ணீர் எடுத்து ஒரு பெரிய பயணத்துக்கு கிளம்பினாள். வழியில் அவளுக்கு பல புதிய நண்பர்கள் கிடைத்தனர். டாலி என்ற கண்ணாடி யாமை, சோலின் என்ற தீ போல ஒளி தரும் நரி, மற்றும் மெலோரா என்ற புத்திசாலி ஆந்தை. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பனிக்காடு, மழை, இருள் எல்லாவற்றையும் கடந்து சென்றனர். சில நேரங்களில் பயமாயிருந்தது. ஆனால் ஆர்யா ஒருபோதும் தைரியம் இழக்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் வானவில் நீர்வீழ்ச்சியை அடைந்தனர். அங்கே வானவில் ஒளிகள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. ஆர்யா கண்களை மூடி மனதில் வேண்டினாள், எனக்கு பறக்க சிறகுகள் வேண்டும். அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு மென்மையான ஒளி அவளை சுற்றியது. அவள் திறந்த கண்களை, அவளுக்கு வானவில் நிற சிறகுகள் முளைத்திருந்தது. அவள் சிரித்து தன் நண்பர்களோடு வானத்தில் பறந்தாள். மேகங்கள், சூரிய ஒளி, பனிமலர்கள் எல்லாம் அவளுக்கு கையசைத்தது. அவள் உணர்ந்தாள், நம்முடைய கனவுகள் தான் நம்மை உயர்த்தும் சிறகுகள். கதையின் பொருள், கனவுகள் நம்மை உயர்த்தும் சிறகுகள். நம்பிக்கை வைத்தால் வானத்தில் கூட பறக்கலாம்.